That's my humble request, my lords. My lords, ஒரு ஊரோட வரைபடத்தில் கூட இருளர்களுக்கு இடம் இல்லை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வில் வீரர்களா இருந்தவங்க இப்ப கொத்தடிமைகளா வாழ்றாங்க. அட்ரஸ் இல்லாத அனாதைகளா நடத்தப்படுறாங்க. Mr. Chandru, is this a high court or a history class? I don't understand. வரலாறு தெரியாம போனதுனால தான் சார் தமிழகத்தோட தொன்மையான பழங்குடி மக்கள் மேல அதோட அதிகாரமும் மிருகத்தனமா நடந்துக்குது. 1000 ரூபாய்க்காக குடும்பத்தோட கொத்தடிமையா வேலைக்கு போற செங்கேணிக்கு பல லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு ஆசை காமிச்சாங்க. எனக்கு உங்க பணம் வேணும், என் புருஷோட சாவுக்கு நீதி வேணும்னு இந்த நாட்டோட சட்டத்து மேல நம்பிக்கை வச்சுக்கிற செங்கேணி இந்த கோர்ட் கைவிட்டக்கூடாது. வரலாறு தெரியாதவங்களுக்காக சொல்றேன். கொடூரமா அடிச்சு கொல்லப்பட்ட புருஷனோட மரணத்துக்காக நீதி கேட்கிற இந்த பொண்ணு செங்கேணி தான் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிற கண்ணைக்கு. இந்த ஆதரவற்ற பொண்ணு போட்டிருக்கிற வழக்கு தான் இன்னைய சிலப்பதிகாரம். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நீதி தவறு புறமா இல்லையாங்கிறத இந்த கோர்ட் முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. மை லார்ட்ஸ், இந்த வழக்குல குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நஷ்டீடு வழங்கப்படணும். தலைமுறை தலைமுறையா வாழ்ற ஊர்ல ஒரு துண்டு இடம் கூட இல்லாம வாழ்ற இருளர்களோட வாழ்வுரிமையை நிலைநாட்டுற மாதிரி கணவனை எழுந்த செங்கேணிக்கு ஊர் மையத்தில் ஒரு பட்டா வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது ஒரு லாக்அப் மரணத்துக்காக போடப்பட்ட ஒரு சாதாரண வழக்கு கிடையாது. அதிகார திமிர்ல எங்களை போட்டு அடிச்சு கொண்டாலும் ஏன்னு கேட்க நீங்க யாருமே வரமாட்டீங்களான்னு ஒரு பழங்குடியின பெண் நம்மள உலுக்கி கேட்கிற கேள்விதான் இந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். நீதிமன்றம் தரப்போறது தீர்ப்பு இல்ல, நம்பிக்கை. That's all, my lords.